கர்த்தருக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். கடைசி கால வெளிச்சங்கள் என்ற இந்த ஊழியத்தின் பாதையில் நீங்கள் இணைந்து பயணித்து கொண்டிருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் இந்த நாட்களிலே அக்கினியின் கீழ் விசுவாசம், ஃபெய்த் அண்டர் ஃபயர் என்ற தலைப்பின் கீழே சத்தியங்களை படித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பாகம் 6. என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்றால், விசுவாசம் எனும் விலை உயர்ந்த முத்து, ஃபெய்த் தி பேர்ல் ஆஃப் கிரேட் ப்ரைஸ் என்ற தலைப்பின் கீழே நம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமது தியானத்திற்கான மைய வசனம் யூதா எழுதின நிருபம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா குறிப்பிடுகிறார். அதில் விசுவாசம் பற்றிய அந்த வரியை பாருங்கள். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், ஃபெய்த் ஒன்ஸ் டெலிவர்டு டு த செயின்ட்ஸ் என்று நம் ஆங்கிலத்தில் பார்க்கலாம். பரலோகம் நம்மிடம் ஒப்படைத்துள்ள விசுவாசம் என்பது விலை உயர்ந்த முத்து ஆகும். அதற்காக யுகங்கள் நெடுகிலும் துன்புறுத்தப்பட்டவர்கள் ஏராளமான பேர். குறிப்பாக இருண்ட காலங்களில் கிபி 538 முதல் கிபி 1798 வரை இதுதான் இருண்ட காலம். இந்த இருண்ட காலங்களில் சத்தியம் இருட்டடிப்பு செய்யப்பட்ட போதிலும் கத்தோலிக்கம் சத்தியத்தை மறைத்தது, வேதாகமத்தை அழிக்க முயற்சித்தது. ஆனாலும் இடைவிடாமல் வேத சத்தியங்களை உயர்த்தி பிடித்த மாமனிதர்கள் இருந்தனர் என்பதை நாம் கற்று வருகிறோம். அவர்கள் வதைக்கப்பட்ட போதும் வதைத்தவர்களை ஆசீர்வதித்தனர். ஈரமும் இருளும் நிறைந்த நிலவரைகளில் அவர்கள் தள்ளப்பட்ட போதும் தேவனின் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டனர். அவர்கள் சிறை வைக்கப்பட்ட போதும் கிறிஸ்துவுக்குள் தேவ வார்த்தையின் சத்தியங்களுக்குள் தாங்கள் விடுதலை பெற்றவர்கள் என்று விசுவாசித்தனர். கட்டுண்ட நிலையிலும் அப்போஸ்தலன் பவுலைப் போல் ஆண்டவரை துதித்தனர். எல்லாம் விசுவாசம் என்னும் விலை உயர்ந்த முத்தை பாதுகாப்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு அதை பத்திரமாக விட்டு செல்வதற்காக. அன்பானவர்களே, இதற்காகத்தான் இந்த விசுவாசம் என்ற இந்த பொக்கிஷத்தை காத்து கொள்வதற்காகத்தான் அநேகர் பல பாடுகளை அடைந்தனர். அவர்கள் அனைவரும் மறக்க முடியாத விசுவாச மாமனிதர்கள் ஆவர். அவர்கள் வாழ்வு மற்றும் மரணத்தின் ஒரே நோக்கம் கிறிஸ்துவை கனப்படுத்துவதும், இயன்றவரை எல்லாருக்கும் அவரது வார்த்தையின் சத்தியங்களை பகிர்வதுமே ஆகும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்காக, சத்தியத்திற்காக, சத்தியத்தை பகிர்வதற்காக எந்த தியாகமும் செய்ய அவர்கள் துணிவு கொண்டனர். அவர்கள் தங்களுக்கென வாழாமல் உன்னத தேவனை மகிமைப்படுத்தும் உயரிய நோக்கத்திற்காக வாழ்ந்தனர். இடைக்கால திருச்சபையின் சீர்கேடுகளை, இடைக்காலம், இருண்ட காலம், மத்திய காலம் எல்லாமே ஒரே காலகட்டம்தான். அதாவது நான் சொன்னேன் அல்லவா, 538 to 1798, 6th செஞ்சுரியிலிருந்து 19th செஞ்சுரியினுடைய அந்த ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் அந்த 13 நூற்றாண்டுகள் தான் இருண்ட காலம், மத்திய காலம், இடைக்காலம். அந்த இடைக்கால திருச்சபை அப்படின்னு சொன்னால் கத்தோலிக்க திருச்சபை. அந்த சபையினுடைய சீர்கேடுகளை அவர்கள் கண்டதால், சீர்திருத்தவாதிகள் கண்டதால், சாமானிய ஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு சத்திய வேதமும் வேதத்தின் சத்தியமும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணிப்புடன் அவர்கள் வாழ்ந்தனர். அவர்களில் மேலும் சிலரை குறித்து இன்று ஜெபத்துடன்
நாம் கற்றுக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, அக்கினியின் கீழ் விசுவாசம் என்ற அருமையான சத்திய பாடங்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ முன்னோடிகள், சீர்திருத்தவாதிகள் கிறிஸ்துவுக்காக, சத்தியத்திற்காக, சத்திய வேதத்திற்காக காண்பித்த வைராக்கியத்தை நாங்கள் கற்று வருகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், ஆண்டவரே, அது எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த முத்து என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இதோ இந்த கடைசி கால வெளிச்சம் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அநேகர் ஆண்டவரை உம்மை கண்டுகொள்ள, சத்திய வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள கர்த்தரது ஊழியத்தை ஆசீர்வதித்து இந்த நாளின் தியானத்தின் வழியாய் தேவாவியானவர் எங்களோடு பேசும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் கவனத்தை கவரும் விசுவாச வீரர்கள் சிலரை பற்றி நாம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். சத்திய வேதத்தின் விசுவாசத்திற்காக வீர தீரத்துடன் செயல்பட்ட மனிதர்களின் சரித்திரம் நம் விசுவாச வாழ்விற்கு வளம் சேர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்களில் சிலரின் அரிய சாதனைகளை பார்ப்போம். வில்லியம் டிண்டேல், ஹியூக் லாட்டிமர், நிக்கோலஸ் ரிட்லி, தாமஸ் கிரான்மர், வெஸ்லி சகோதரர்கள், அதாவது ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்ற 2 உடன் பிறந்த சகோதரர்கள். இவர்களை பற்றி தான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக படிக்க இருக்கின்றோம். முதலாவது நபர் யார் என்றால் வில்லியம் டிண்டேல். சாதாரண மனிதர்களும் வேதாகமத்தை துல்லியமாக ஆங்கிலத்தில் கற்க வேண்டும். வேதவசனங்கள் மூலமாகத்தான் ஒரு சராசரி நபர் சத்தியத்தில் பலப்பட முடியும் என்று நம்பியவர் வில்லியம் டிண்டேல். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் கற்றுத்தேறிய அறிஞரான இவர் 8 மொழிகளில், அதாவது பிரெஞ்சு, கிரேக்கு, எபிரேயம், ஜெர்மன், இத்தாலி, லத்தீன், ஸ்பானிஷ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். ஒரு காரசாரமான விவாத மேடையில் வேதத்தின் போதனைகளை விட திருச்சபையின் போதனைகளும் பாரம்பரியங்களுமே மேலானவை என்று ஒரு பகட்டான கத்தோலிக்க குருவானவர் வாதிட்டார். அதற்கு மறுமொழியாக வில்லியம் டிண்டேல் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? தேவன் எனக்கு ஜீவன் தந்தால் இங்கிலாந்தில் ஓர் ஏர் ஓட்டும் சிறுவன் கூட வேதாகமத்தை தன் தாய்மொழியில் ஆங்கிலத்தில் வாசிக்கும்படி செய்வேன் என்று உறுதியாக அவர் கூறினார். அவர் தனது தீர்மானத்தின்படியே வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பணியை தொடங்கினார். இங்கிலாந்தில் எதிர்ப்பு கடுமையாய் இருந்தது. எனவே ஜெர்மனியில் அடைக்கலம் புகுந்து பணியை தொடர்ந்தார். ஏன் ஜெர்மனிக்கு போனார் தெரியுமா? ஜெர்மனியில் தான் ரெஃபர்மேஷன், சீர்திருத்த இயக்கம் சூடுபிடித்தது. சீர்திருத்த இயக்கத்திற்கு அங்கே ஒரு அரணான கோட்டையாக இருந்தவர் யார் என்றால் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தரை கண்டு கத்தோலிக்கமே நடுநடுங்கியது. ஆகவே அவர் ஜெர்மனியைச் சேர்ந்தவர். ஜெர்மனியில் பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? வில்லியம் டிண்டேல் ஜெர்மனிக்கு சென்றார். ஆனாலும் 2 முறை மொழிபெயர்ப்பு பணி தடைபட்டது. ஆனாலும் தொடங்கிய பணியை விடமாட்டேன் என்ற தீர்மானத்துடன் தேவன் தனது இதயத்தில் வைத்துவிட்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற துடிப்புடன் செயல்பட்டு கிபி 1526ஆம் ஆண்டில் புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை நிறைவு செய்தார். மட்டுமல்ல, அயராத தொடர் முயற்சியால் பழைய ஏற்பாட்டையும் அவர் மொழிபெயர்த்து முடித்தார். இவர் செய்த இந்த மொழிபெயர்ப்பு பணி எத்தனை மகத்தானது! ஆனால் கத்தோலிக்க திருச்சபை டிண்டேல் ஒரு மத துரோகி, ஹெரட்டிக் என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் வோம்ஸ் நகரில், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வோம்ஸ் நகரில் அச்சிடப்பட்ட அநேக வேதாகமங்களை கைப்பற்றி பொது இடத்தில்
தீ வைத்து கொளுத்தியது. இப்படி வேதாகமத்தெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கத்தோலிக்கம் கொளுத்தின சம்பவங்கள் வரலாற்றிலே, சபை வரலாற்றிலே நிறைய இருக்கிறது. 16 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்த டிண்டேல் பிடிச்சு ஜெயிலில் போட்டுறாங்க வேதாகமத்தை மொழிபெயர்த்ததற்காக. கிபி 1536 எரிகம்பத்தில் கட்டப்பட்டு கழுத்து நெரித்து கொல்லப்பட்டு பின்னர் எரிக்கப்பட்டார். கழுத்தை நெரிக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் உயிரோட அவரை எரித்தார்கள். மரிக்கும் தருவாயில், ஆண்டவரே இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும், ஓ லார்ட் ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு அவர் உருக்கமாக ஜெபித்து உயிர் விட்டார். அன்பானவர்களே, மரண நேரத்திலும் மறவாத ஜெபம் எதற்காக? தேவனுடைய சத்திய வேதாகமத்திற்காக. எவ்வளவு உருக்கமான ஒரு ஜெபம் பார்த்தீர்களா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? அவரது ஜெபத்தின் விளைவாக என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அன்பானவர்களே, அந்த ஜெபத்தின் விளைவாக உருவானது தான் ஜேம்ஸ் அரசர் பதிப்பாகிய ஆங்கில வேதாகமம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அது வெளிவந்த ஆண்டு கிபி 1611. அன்பானவர்களே, 1611 அப்படின்னாலே கிங் ஜேம்ஸ் பைபிள். டிண்டேலுடைய ஜெபம், ஆண்டவரே இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும். அந்த இங்கிலாந்து அரசன் யார் தெரியுமா? ஜேம்ஸ், கிங் ஜேம்ஸ் என்பவர் தான். ஜேம்ஸ் அரசர் பதிப்பான ஆங்கில வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 73% மற்றும் புதிய ஏற்பாட்டில் 83% எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் டிண்டேலின் மொழிபெயர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிற கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அந்த பைபிள் அப்படியே அங்கிருந்து டிண்டேலுடைய மொழிபெயர்ப்பிலிருந்து ஏராளமான பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சதவிகிதம் வாரியாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஜேம்ஸ் அரசர் பதிப்பின் 400ஆம் ஆண்டு நிறைவிழா 2011ஆம் ஆண்டில் கொண்டாடப்பட்டது. கடந்த 4 நூற்றாண்டுகளில் 100 கோடி கேஜேவி வேதாகமங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. 100 கோடி, 1 பில்லியன். இந்த கேஜேவி வேதாகமத்தின் பகுதியில் இதுவரைக்கும் சுமார் 3223 மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளன. அதே வேதாகமம் உலகமெங்கிலும் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வை மாற்றியிருக்கிறது. அன்பானவர்களே, டிண்டேலின் ஜெபமும் சரி, அவரது தியாகமும் சரி வீண் போகவில்லை. பிரியமானவர்களே, இத்தனை அற்புதமான அரிய பரலோக பொக்கிஷமான வேதாகமத்தை நாம் நேசிக்கிறோமா? வாசிக்கிறோமா? சுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? அப்பியாசிக்கிறோமா? அதாவது சொல்லப்பட்ட வேத சத்தியங்களின்படி நடக்கிறோமா, கடைபிடிக்கிறோமா என்பதுதான் அப்பியாசிக்கிறோமா என்ற கேள்வி. அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வில்லியம் டிண்டேல், அவரை தொடர்ந்து நாம் பார்க்கிற அடுத்த 3 நபர் அர்ப்பணிப்பில் இசைவான மூவர், டுகெதர் இன் கமிட்மெண்ட், 3 of them. யார் அவர்கள் என்றால், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எபிரேய மூவர் அனனியா, மிஷாவேல், அசரியா எப்படி விலை உயர்ந்த விசுவாசத்திற்காக 3 முத்துக்களாக வளையாமல் அக்கினி சூளையிலும் நின்றார்களோ, அதுபோல இங்கிலாந்தில் சத்திய விசுவாசத்திற்காக உயிருடன் அக்கினியில் எரிக்கப்பட்டவர்கள் ஆக்ஸ்போர்ட் மூவர். அன்பான தேவ பிள்ளைகளே, வில்லியம் டிண்டேல் அவரும் இங்கிலாந்தை சேர்ந்தவர். நாம் பார்க்க போகிற ஆக்ஸ்போர்ட் மூவர், ட்ரிபிள் மார்டர்ஸ் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியேல் புத்தகத்தில் இருக்கிற அந்த 3 பேரை போல இந்த 3 பேர். அவர்கள் யார் என்றால்,
ஹியூக் லாட்டிமர், தாமஸ் கிரான்மர், நிக்கோலஸ் ரிட்லி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கிலாந்தின் கத்தோலிக்க அரசியான மேரி டியூடர் என்ற இரத்த மேரியின் காலத்தில், இந்த அம்மா காலகட்டத்தில் அநேக இரத்த சாட்சிகளாக உயிருடன் எரிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அதனால தான் அந்த அம்மாவுக்கு பேர் பிளடி மேரி, இரத்த மேரின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஆக்ஸ்ஃபோர்டு மூவர் என்று சபை சரித்திரம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. முதலாவது நபர் யாரென்றால் ஹியூக் லாட்டிமர். எழுப்புதல் பெரும்பாலும் ஒரு நபரிடமிருந்து தான் துவங்கும். அது பின்னர் அவரது குடும்பத்தையும் அயலகத்தாரையும் பிற சமுதாயங்களையும் தேவ மகிமைக்கென்று பாதிக்கும். அப்படித்தான் ஹியூக் லாட்டிமரின் வாழ்விலும் நடந்தது. 4 வயதிலேயே லத்தீன் மொழியை கற்க ஆரம்பித்து பின் நாட்களில் பெரும் பண்டிதராக இங்கிலாந்தில் விளங்கியவர் ஹியூக் லாட்டிமர் ஆவார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்று பிற்பாடு சீர்திருத்தவாதிகளுக்கும் சீர்திருத்த சத்தியங்களுக்கும் எதிராக குரல் கொடுத்தார். பார்த்தீங்களா, கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு ரெஃபார்மர்ஸுக்கு எதிராக சீர்திருத்த சத்தியங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதாகம சத்தியங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார். என்ன அர்த்தம்? அப்போ இவரும் கத்தோலிக்கத்திலிருந்து வந்தவர்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டின் சவுலை போல கத்தோலிக்கத்தின் பாரம்பரியங்களை எதிர்த்தவர்களை தீவிரமாக இவர் எதிர்த்து நின்றார். புதிய ஏற்பாட்டு சவுல் என்ன பண்ணார்? யூத பாரம்பரியங்களை எதிர்த்தவர்களை எதிர்த்தார். ஹியூக் லாட்டிமர் கத்தோலிக்க பாரம்பரியங்களை எதிர்த்தவர்களை எதிர்த்தார். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களை தேவன் தொடாமல் விடுவாரோ? புதிய ஏற்பாட்டு சவுலை ஆண்டவர் ரட்சித்தார் அல்லவா, தொட்டார் அல்லவா? அதே போல இந்த லாட்டிமரையும் தேவன் தொட்டார். எப்படி தெரியுமா? தாமஸ் பில்னி என்ற வேதாகம கிறிஸ்தவரை தேவன் எழுப்பினார். இவர் கிறிஸ்துவின் மகத்துவத்தை, கிறிஸ்துவின் கிருபையினால் உண்டாகும் ரட்சிப்பை லாட்டிமருக்கு எடுத்துரைத்தார். லாட்டிமரின் உள்ளம் தொடப்பட்டது. தாமஸ் பில்னியின் சமாதானம், தாமஸ் பில்னியின் கிறிஸ்து எனக்கும் தேவை, அவர் மாத்திரமே என் ஆத்தும ஏக்கத்தை நிரப்ப முடியும் என்று உணர்ந்தவராக லாட்டிமர் கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எத்தனை ஆச்சரியம்! வேதாகம சத்தியங்களை வல்லமையாய் எடுத்துரைக்கும் கருவியாக அவர் மாறினார். வேதாகமத்தின் அதிகாரத்தை உயர்த்தி பிடித்தார் லாட்டிமர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக வல்லமையான வேதாகம சத்தியங்களை நூற்றுக்கணக்கான ஆர்வமிக்க மக்களுக்கு பிரசங்கித்தார். அது நிமித்தம் அவர் நிலை என்ன ஆயிற்று? அடுத்த 2 பேரை குறித்து ஆராய்ந்து மூவரின் முடிவையும் நாம் பின்னர் கற்றுக்கொள்வோம். 2வது நபர் யார் என்றால் நிக்கோலஸ் ரிட்லி. இங்கிலாந்தில் 8ஆம் ஹென்றி அரசனின் காலத்தில் அரசவை போதகராகவும், அவரது மகன் 6ஆம் எட்வர்ட் அரசன் காலத்தில் லண்டனின் பிஷப்பாகவும் விளங்கியவர் ரிட்லி. இவர் அபார அறிவு படைத்த நிபுணர் என்று சரித்திரம் நமக்கு காட்டுகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? அவ்வளவு வேதாகம சத்தியங்களையும் அழகாக அவர் அப்படியே எடுத்து வல்லமையாக பேசினார். வேதாகமத்தை எதிர்த்தவர் வேதாகமத்தை எடுத்து பேச ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் தேவன் அவரை எவ்வளவாக பரலோக அறிவினால் நிறைத்திருந்தார் என்று பாருங்கள். 3வது தாமஸ் கிரான்மர் என்பவர் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற புராட்டஸ்டன்ட் போதகரும் அபார நினைவாற்றலுக்கு சொந்தக்காரருமானவர் தாமஸ் கிரான்மர். புதிய ஏற்பாடு முழுவதையும் மனனம் செய்து வைத்திருந்தார். ரோமாபுரிக்கு போகணும், போப்பை சந்திக்கணும் என்று இவருக்கு சம்மன் அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது போகிற வழியில், குதிரையில் போகிற வழியிலேயே புதிய ஏற்பாடு முழுசையும் மனப்பாடம் பண்ணிட்டாராம் தாமஸ் கிரான்மர். அன்பானவர்களே, அப்போ எத்தனை வாஞ்சை வைராக்கியம் பார்த்தீங்களா?
இன்றைக்கி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னாலே, ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னாலே நமக்கு தகுடு தத்தம் போடுது. ஆனால் இந்த மனிதன் புதிய ஏற்பாடு முழுசும் மனப்பாடம் பண்ணிட்டாராம். எவ்வளோ ஆச்சரியம்! பிரியமான தேவ பிள்ளைகளே, சீர்திருத்த சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக மார்ட்டின் லூத்தர் இருந்த ஜெர்மனிக்கு சென்றார். இங்கிலாந்துக்கு திரும்பி வந்து திறமை படைத்த சபை தலைவராக, சீர்திருத்தவாதியாக செயலாற்றினார். கேன்டர்பரி நகரத்தின் முதல் பேராயராக உயர்வடைந்து ஆங்கிலேய சீர்திருத்த பணிகளை செய்தார். அதாவது இங்கிலாந்தில் சத்தியத்தின் அடிப்படையில் அந்த ஆங்கில மக்கள் மத்தியில் சீர்திருத்த சத்தியங்களை அவர் உபதேசித்தார். அதான் சீர்திருத்த பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த 3 பேர் ஆக்ஸ்போர்ட் மூவர். இந்த மூவரின் இரத்த சாட்சி மரணம் எப்படி இருந்தது? ட்ரிபிள் மார்டர்ஸ் அப்படின்னு இவர்களை சரித்திரம் நமக்கு காட்டுகிறது. இம்மூவர் வாழ்ந்த காலத்தில் 5 வருடம் ஆட்சி செய்த இரத்த மேரி, இதான் இந்த அம்மா மேரி டியூடர் அல்லது இரத்த மேரின்னு சொல்லுவாங்க, கத்தோலிக்க அரசி, இயேசுவை விசுவாசித்தது நிமித்தம், வேதாகமத்தை விசுவாசித்தது நிமித்தம், வேதாகமத்தை எடுத்து போதித்தது நிமித்தம் 288 பேரை உயிரோடு எரித்தவள் இந்த இரத்த மேரி என்று சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சாதாரண தொழிலாளிகள். அவர்களை கொன்றதை விட அவர்களுக்கு போதித்த புராட்டஸ்டன்ட் தலைவர்களை கொன்றிருக்க வேண்டியதுதான் நியாயம் என்று பலர் நினைத்தனர். எதுக்குங்க இந்த சாதாரண மக்களை, விசுவாசிகளை கொலை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போதகர்களை கொல்லாமே அப்படின்னு அநேகர் நினைத்தார்கள். எனவே 1553ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தாமஸ் கிரான்மர், நிக்கோலஸ் ரிட்லி, ஹியூக் லாட்டிமர் ஆகிய 3 பிஷப்புகள் கைது செய்யப்பட்டனர். லாட்டிமருக்கு அப்போது வயது 80. எப்படி தானியலை தூக்கி சிங்கி கபியில் போடும் பொழுது அவருக்கு 84 வயதோ, அதுபோல் லாட்டிமருக்கு, ஹியூக் லாட்டிமர் 80 வயது நிறைந்தவராக இருந்தார். லாட்டிமரும் ரிட்லியும் அக்டோபர் 6, 1555 ஒருமிக்க ஒன்றாக எரித்து கொல்லப்பட்டனர். ரிட்லியும் லாட்டிமரும். அதற்கு முன்பாக தாமஸ் கிரான்மர் குறித்து நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். தாமஸ் கிரான்மர் முதலில் தன் விசுவாசத்தை மறுதலித்தார். முதல்ல ஐயோ நான் பின்வாங்குகிறேன் அப்படின்னு விசுவாசத்தை மறுதலிச்சிட்டார். அதன் பிறகு விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். 1556ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி அவரும் எரித்து கொல்லப்பட்டார். சரிங்களா? அக்டோபர் 6, 1555 ரிட்லி, லாட்டிமர் எரித்து கொல்லப்பட்டனர். அடுத்த வருஷம் 1556 மார்ச் 21 தாமஸ் கிரான்மர் எரித்து கொல்லப்பட்டார். ரிட்லியும் லாட்டிமரும் தண்டனை பெறப்போகும் நாள் வந்தபோது அந்த சிறைக்கு முன்பாக இருவரும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தனர். பிறகு அவர்களை ஒரு கம்பத்தில் கட்டினார்கள். அவர்கள் இருவருடைய கழுத்திலும் வெடிமருந்தை கட்டி தொங்கவிட்டார்கள். பிறகு தீ கொளுத்தப்பட்டது. அப்போது ரிட்லியிடம் லாட்டிமர் என்ன சொன்னார் தெரியுமா? மாஸ்டர் ரிட்லி, தைரியத்தோடு உண்மையான ஒரு மனிதனாக நடந்து கொள்ளும். தேவ கிருபையால் இங்கிலாந்தில் இன்று நாம் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்துகிறோம். அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு லாட்டிமர், எத்தனை வயசு லாட்டிமர்? 80 வயதான லாட்டிமர் சொன்னார். அன்பானவர்களே, தேவனின் வார்த்தை அடக்கப்படலாம், எதிர்க்கப்படலாம், ஆனால் அது அழிக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. ஏசாயா 40 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம்.
எத்தனை உண்மை! வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தை எத்தனை உண்மை! சத்திய வார்த்தைக்காக விசுவாசமாய் நின்ற சீர்திருத்தவாதிகள் ஒருவர் பின் ஒருவராக இல்லாமல் போன போது தேவன் இன்னும் சில மிக வல்லமையான மனிதர்களை எழுப்பினார். தேவனின் பணி முடங்காமல் முன்னேறிக்கொண்டே இருந்தது. நீதிமொழிகள் 4:18 நாம் படித்தோம் என்று சொன்னால், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எத்தனை அருமையான வாக்கியம் சாலமோனின் கூற்று! அன்பானவர்கள், அந்த வசனத்தின்படி பார்த்தால் சத்திய முன்னேற்றத்திற்கும் அப்பட்டமாய் பொருந்தக்கூடிய ஒரு வசனம், அற்புதமான வசனம். பாருங்களேன், அதிகாலை 5 மணிக்கு அதிக வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இராது. 6 மணிக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். 9 மணிக்கு அதிக வெளிச்சம் இருக்கும். 10 மணிக்கு பட்டப்பகல் வெளிச்சம். 12 மணிக்கு மேல் உச்சி வெயில் என்று சொல்வோமே. அதுபோலத்தான் இருண்ட காலத்திலிருந்து சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது. அது இப்பொழுது பூரணமாய் பிரகாசிக்கும் காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ இப்போ என்ன காலங்க இது? சத்தியம் பிரகாசமாய் சூரியன் உச்சி வெயில் கொடுப்பது போல சத்தியம் மிகவும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம், பூர்ணமாய் பிரகாசிக்கும் காலம் இந்த காலம். நமது வாழ்க்கை சத்தியத்தின் அடிப்படையில் இப்பொழுது எத்தனை பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய அடுத்த பார்வை யார் என்றால் வெஸ்லி பிரதர்ஸ், வெஸ்லி சகோதரர்கள் பற்றி படிக்க போகிறோம். யார் இந்த வெஸ்லி சகோதரர்கள்? வெளிச்சம் உள் நுழையும் போது இருள் வெளியேறிவிடும். அதுபோல தேவ வார்த்தையின் சத்தியங்கள் உள்ளத்தில் நுழையும் போது பொய் உபதேசங்கள் பொசுங்கி போய்விடும். நம் இதயங்கள் சத்தியத்தை அறிவதற்கு பசிதாகம் கொள்ளும் போது தேவன் அதை தெளிவாக தமது வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வெளிப்படுத்துவார். அதுதான் வெஸ்லி சகோதரர்களுக்கும் நடந்தது. அன்பான தேவப்பிள்ளைகளே, சத்திய வெளிச்சம் இங்கிலாந்தில் மங்கி எரிந்த காலகட்டம் அது. இப்போ நம்ம எங்கே வர்றோம்னு பார்த்தீங்கன்னா 1700s அப்புறம் 1700களுக்கு பிற்பாடு வாழ்ந்தவர்கள் தான் வெஸ்லி சகோதரர்கள். இங்கே படத்தில் பார்க்குறீங்கல்ல, ஜான் வெஸ்லி, அடுத்து சார்ல்ஸ் வெஸ்லி, உடன் பிறந்த சகோதரர்கள். இவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் சத்தியம் மங்கி எரிந்த ஒரு காலகட்டம். சத்திய வெளிச்சம் அவ்வளவு பரவவில்லை. தேவனின் உண்மையான பின்னடியார்கள் கடும் உபத்திரவத்தை சந்தித்தனர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் விசுவாசத்திற்காக ஊக்கத்துடன் போராடும்படி தேவன் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்னும் சகோதரர்களை எழுப்பினார். இருவருமே தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நித்திய வாழ்வின் நிச்சயத்தை அடைய மிகவும் போராடினர். தாங்கள் குறைபட்டவர்கள் மற்றும் இழந்து போன நிலையில் இருப்பவர்கள், we have lost salvation, ரட்சிப்பை இழந்து நிற்கிறோம் என்று அவர்கள் உணர்ந்தனர். அவர்களது கிரியைகள் அவர்களுக்கு நிறைவு தரவில்லை. பார்த்தீங்களா, அந்த கிரியைகளை அப்போ நம்பி இருந்திருக்கிறாங்க. ரட்சிப்பை அடைவதற்கான அவர்களது மிகச்சிறந்த முயற்சிகள் அர்த்தமற்றவையாக அவர்களுக்கு தோன்றின. ஏதோ ஒன்றை அவர்கள் ஆழமாக இழந்திருந்தனர். சார்ல்ஸ் வெஸ்லி மிகவும் சுகவீனம் அடைந்து மரணத் தருவாயில் இருந்தபோது ஒருத்தர் கேட்டாராம், நித்திய வாழ்வின் நம்பிக்கையை நீர் எங்கே வைத்திருக்கிறீர்? Where have you kept your hope of eternal life? அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அன்பானவர்களே, அதற்கு சார்ல்ஸ் வெஸ்லி சொன்னார், எனது நற்கிரியைகள் நம்பிக்கையின் ஆதாரமாக விளங்குவதற்கு போதுமானவைதானே, வேறொன்றும் என்னிடம் இல்லை என்று அவர் கூறினார். சார்ல்ஸ் வெஸ்லி கிறிஸ்துவினால் உண்டாகும் இரட்சிப்பை குறித்து
தெளிவற்றவராக இருந்தார் என்பதை இந்த பதில் காட்டுகிறது. விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து அருளும் இரட்சிப்பை புரிந்து கொள்ளாதவர்களாகவே வெஸ்லி சகோதரர்கள் இருந்தனர் ஆரம்பத்தில். அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி ஆண்டவர் இவர்களை தொட்டார் என்பது நமக்கு ஒரு பெரிய கேள்வி. வேதத்தை விசுவாசிக்கும் மொரேவிய கிறிஸ்தவர்கள், மொரேவியன்ஸ் ஆர் மொரேவியன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொரேவிய கிறிஸ்தவர்கள் என்னும் ஒரு சிறு கூட்டத்தாரின் செல்வாக்கின் மூலமாக வெஸ்லி சகோதரர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தை அறிந்து கொண்டனர். ஒரு நாள் லண்டனில் மொரேவியர்களின் கூட்டத்தில் ஜான் வெஸ்லி பங்கு பெற்றார். அந்த மொரேவியர்களின் தலைவர் ஒருவர் என்ன செய்கிறாரு, அந்த கூட்டத்தில் ரோமர் நிருபத்திற்கு மார்ட்டின் லூத்தர் எழுதியிருந்த அறிமுக உரையை வாசித்தார். அதை வாசிக்க மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டார் ஜான் வெஸ்லி. வாழ்க்கையில் முதல் முறையாக சுவிசேஷத்தை அவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். அவரது ஆத்மாவில் அனல் மூண்டது. பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின் தான் தேடிக்கொண்டிருந்த கிறிஸ்துவை ஜான் வெஸ்லி கண்டடைந்தார். அன்பானவர்களே, பவுலை போல் வெட்கப்படாமல் ஆனந்தமாக கிறிஸ்துவை அறிவிக்கலானார் ஜான் வெஸ்லி. ரோமர் 1:16-17 பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதே போலதான் ஜான் வெஸ்லியும் வெட்கப்படாமல் சத்தியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கித்ததால் வெஸ்லி சகோதரர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டனர். ஜான் வெஸ்லி வெறியர் கூட்டத்தால் தாக்கப்பட்டார், கற்களால் அடிக்கப்பட்டார், முகத்தில் குத்தப்பட்டார். அநேக சூழல்களில் அற்புதமாக அவர் மரணத்திலிருந்து தப்பித்தார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவர்களது ஊழியத்தில் வெளிப்பட்டது. அண்ணன் தம்பி 2 பேர் ஊழியத்திலே ஆவியானவர் பலமாக கிரியை செய்தார். அவர்களது ஊழிய முயற்சிகளின் மூலமாக 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். அன்பானவர்களே, பிரமாணத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் இடையே பூரணமான ஒத்திசைவை ஜான் வெஸ்லி கண்டுகொண்டார். லா அண்ட் த காஸ்பல் கோ டுகெதர் என்ற உண்மை அவருக்கு புலப்பட ஆரம்பித்தது. கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவின் கிருபையினால் என்று சொல்லுகிறவர் அவருடைய கட்டளைகளை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ள மாட்டார் என்ற உண்மை ஜான் வெஸ்லிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். விசுவாசத்தின் மூலமாக கிருபையினால் ரட்சிப்பு என்பது தேவனின் பிரமாணத்தை வேண்டுமென்றே உடைத்து போடுவதற்கான உரிமம் அல்ல. அதாவது விசுவாசத்தின் மூலமாக கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக தேவனுடைய பிரமாணம் வேண்டான்னு உடைச்சு தள்ளிட முடியாது. அன்பு எப்பொழுதுமே கீழ்ப்படிதலுக்கு வழி நடத்தும். கிருபையே எப்பொழுதும் கீழ்ப்படிவதற்கான வல்லமை ஆகும். நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பிரமாணம் வேண்டான்னு சொல்லலாமா? இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரத்தையும் ரோமர் 6ஆம் அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். ரோமர் நிருபத்திற்கு மார்ட்டின் லூத்தர் எழுதின அறிமுக உரையை கேட்டு அவர் உள்ளம் தொடப்பட்டது ஜான் வெஸ்லி. அப்போது ரோமர் நிருபத்திற்கு மார்ட்டின் லூத்தர் எழுதின விளக்க உரை முழுக்க அவர் படித்திருப்பார் அல்லவா? படித்தார். படித்து தான் புரிஞ்சுக்கிட்டாரு. ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறபடினால அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால பிரமாணம் விருதவாய் போய்விட்டதா? இல்லை. ரோமர் நிருபத்தில் 3ஆவது அதிகாரம் வசனம் 31 பாருங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ?
விசுவாசத்தினால் நான் இயேசுவின் பிள்ளையாகிட்டேன், அதனால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ, நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்கிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. என்ன அர்த்தம் நிலைநிறுத்துகிறோம் என்று சொன்னால்? இயேசுவை நேசிக்கிறோம், விசுவாசத்தினால் அவருடைய பிள்ளையாகிவிட்டோம், அவருடைய கிருபை நம்ம ரட்சித்திருக்கிறது. நம்மை ரட்சித்த அதே கிருபை எப்பொழுதும் கீழ்ப்படிவதற்கான வல்லமையையும் நமக்கு அந்த கிருபை தருகிறது. அந்த வல்லமையாக அந்த கிருபை விளங்குகிறது என்ற உண்மையும் ஜான் வெஸ்லி புரிந்து கொண்டார். அன்பானவர்களே, விசுவாசத்தின் கனி கீழ்ப்படிதலே என்பதையும் ஜான் வெஸ்லி புரிந்து கொண்டு போதிக்கலானார். இயேசு சொல்லியிருக்கிறார்ல, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பு எப்பொழுதுமே கீழ்ப்படிதலுக்கு வழி நடத்தும். விசுவாசத்தின் கனி கீழ்ப்படிதலே. எத்தனை அருமையான ஒரு புரிதல் பார்த்தீங்களா? ஒபீடியன்ஸ் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஃபெய்த். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையிலும் தேவன் தமது ஜனத்திற்கு அதிகமான சத்திய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் ஜெபத்தோடும் பரிசுத்தாவியின் துணையோடும் ஒரு சிறு பிள்ளையின் தாழ்மையுடன் வேத வார்த்தைகளின் போதனைகளை கற்றுக்கொள்ள அணுகும்போது மாபெரும் சத்திய வெளிச்சத்தை நாமும் கண்டடைவோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நமது விசுவாசத்தின் ஒரே ஆதாரம் வேதாகமமே, அதில் வெளிப்படும் கிறிஸ்துவே. ஆகவே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள விசுவாசத்திற்காக நமது முன்னோடிகள் போல் நாமும் தைரியமாய் போராடுவோமாக. அன்பான தேவப்பிள்ளைகளே, போராட்டம், மாபெரும் போராட்டம் சீக்கிரமாய் தன் முடிவை அடையப் போகிறது. முடிவு காலத்தின் முடிவை நெருங்கி வந்துவிட்டோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நானும் சத்திய விசுவாசத்திற்காக, வேதாகம விசுவாசத்திற்காக, கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, எப்படி கடந்த கால முன்னோடிகள் வில்லியம் டிண்டேல், ஹியூகல் லாட்டிமர், நிக்கோலஸ் ரிட்லி, தாமஸ் கிரான்மர், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி போன்றவர்கள் போராடினார்களோ, நாமும் அந்த வரிசையில் விசுவாசத்திற்காக நின்று தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சாட்சியாக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நீ தரக்கூடிய நல்ல பாடங்களுக்காக நன்றி. கடைசி கால வெளிச்சம் எங்களுக்கு உம்முடைய வேதாகமத்தின் வழியாக கிடைக்கிறது. உம்முடைய சத்தியம் எங்கள் மீது பிரகாசிக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்வும் பிரகாசிக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். எங்களிடத்தில் பலன் இல்லை, உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு உம்முடைய பலனை எங்களுக்கு தாரும். உம்முடைய கிருபையே எங்கள் பலன், உமது ஆவியானவரே எங்கள் பலன், உம்முடைய வசனமே எங்களுக்கு பலன், உம்முடைய நாமமே எங்களுக்கு பலன், உம்முடைய இரத்தத்தின் சுத்திகரிப்பே எங்களுக்கு பலன். எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த சத்தியத்தில் விசுவாசத்தில் எங்களை உறுதியாய் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றும்படி எங்களை வழி நடத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி. இந்த சத்தியங்களை நாங்களும் கற்று இன்னும் அநேகருக்கு கற்பிக்க ஆண்டவர் எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.